வங்கக்கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் எனவும் வானிலை மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி 21ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வானிலை மையம் அறிவிப்பு. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி உடல்நலக் குறைவால் பெங்களூருவில் காலமானார். பத்மபூஷன், பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர். ஐம்பது ஆண்டுகால திரைப்பட வாழ்க்கையில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் சரோஜா தேவி. அவரது மறைவிற்கு திரைப்பிரபலங்கள் பலரும் இரங்கல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகையொட்டி சிதம்பரத்தில் சாலையின் இருபுறமும் பேரிகார்டுகள் அமைப்பு. கடும் போக்குவரத்து நெரிசலால் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள், மாணவர்கள் கடும் அவதி. வரும் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். ஸ்டாலின் அரசு பகிரங்கமாக கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறது. சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பகீர் குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலால் தான் சரக்கு ரயில் தடம் புரண்டு தீ விபத்து ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் பரபரப்பு பேட்டி. அந்த ரயில்வே தண்டவாளத்துல ஒரு கிராக் இருக்கு. சோ அந்த கிராக் தான் முக்கியமான. ஏன்னா அந்த ட்ராக்கை நம்ம ரிவ்யூ பண்ணப்போ கூட அந்த கிராக் ஆளதான் அந்த வீல் தண்டவாளத்துல இருந்து கீழே இறங்கி உரசிட்டு போய் டீரைல் ஆயிருக்கு. சென்னையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை. வரும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்க உள்ளதாக தகவல். பட்டாசு ஆலை வெடி விபத்துகளை கட்டுப்படுத்தும் வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் இன்று முதல் ஆய்வு எதிரொலி. ஆய்வு அச்சத்தில் 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் மூடல். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த கோரி விழுப்புரத்தில் வரும் 20ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு. பாவடிவ இருக்கைகள் அறிவிப்பு நிறுத்தம் என்பது தவறான தகவல். பாவடிவ இருக்கை அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் விளக்கம். திருவள்ளூரில் சரக்கு ரயில் தீ விபத்து சம்பவத்தில் 24 மணி நேரத்திற்கு பிறகு ஒரே வழித்தடத்தில் விரைவு ரயில்களும் புறநகர் ரயில்களும் இயக்கம். தண்டவாளங்களை சீரமைக்கும் பணி மதியத்திற்குள் முழுமையாக நிறைவடையும் என தகவல். தஞ்சை அருகே குடிநீர் இணைப்பு கேட்டு தள்ளாடும் வயதில் அலையும் 85 வயது முதியவர். அரசு பதிவேட்டில் குடிநீர் இணைப்பு இருப்பதாக கூறப்படுவதால் அதிர்ச்சி. மாவிலை கடும் வீழ்ச்சியால் 15 லட்சம் மாமர கன்றுகள் தேக்கம். விவசாயிகள் யாரும் மாஞ்செடிகளை வாங்க முன்வராததால் மாஞ்செடி உற்பத்தியாளர்கள் கவலை. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது டெஸ்ட் போட்டியை வெல்லப்போவது யார்? பரபரப்பான சூழ்நிலையில் கடைசி நாள் ஆட்டம். ரஷ்ய அதிபர் புட்டின் நன்றாக பேசுகிறார், ஆனால் செயல்பாடுகள் சரியில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம். காசாவில் ஏவுகணை தாக்குதலில் 20 குழந்தைகள் பலியான சம்பவம் தொழில்நுட்ப தவறு என இஸ்ரேல் விளக்கம்.